இறை சேனல்லேருந்து உங்கள் செம்பம்மா. இன்றைக்கி ஒரு சூப்பரான பானம் பார்க்க போகிறோம். அமிர்தத்துக்கு நிகரான பானம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாருக்குமே வியாதி வருது. ஆக்டர் அபிநய் வந்து சமீப காலமாக இறந்துட்டார் இல்லைங்களா, லிவர் ப்ராப்ளத்தினால. லிவர் ப்ராப்ளம் ஏன் வந்ததுன்னா, அவருக்கு மது பழக்கம் இருந்தது. மது பழக்கம் ஏன் இருந்ததுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, வாய்ப்பு கிடைக்கல, சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால ஸ்ட்ரெஸ்னால மது பழக்கத்தில் இறங்கிட்டேன்னு சொன்னார். இப்போ மது பழக்கத்தில் இறங்கிட்டா மட்டும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சா? அதனால் வந்து உடம்பு கெட்டு பரலோகமே போயாச்சு. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளையோ போதைக்கு நிகரான கேவலமான உணவு நிறைய நம்ம சாப்பிட்டு இருக்கோம். காஃபி, டீ, பால், மைதா உணவு, பிராய்லர் கோழி முட்டை, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து மோசமான உணவுகள். இதை தவிர்த்தா மட்டும்தான் இனிமேல் வர காலத்தில் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இப்போது மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறோமா, இதை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நல்லா ஸ்கின் டோன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்தாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழத்தோட தோலை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோலெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா எனிமா கொடுத்ததுக்கு சமானம். இந்த மாதிரி நிறைய இதனால் வந்து மாதுளம்பழம் ஜூஸை குடித்து உடம்பு கெட்டு போச்சு யாருக்குன்னா ஒருத்தர் சொல்லுங்கள், யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போ போதை நிகரான உணவுப் பொருள் நிறைய இவ்வளோ சொன்னேன் இல்லையா, அதை சாப்பிட்டு யாராவது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கெடுதல் எல்லாத்தையும் விட்டுடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் எதிர்கால தூண்களாகிய நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எதை கொடுக்க போகிறோம். இப்போது விதை ஒன்று போட்டால் சொரை ஒன்று முளைக்காது. நம்ம விதை என்ன, நெல் போட்டால் நெல் தான் முளைக்கும். இன்றைக்கி நம்ம நல்ல உணவுலாம் கொடுத்துனே இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். கெட்ட உணவு ஒரு நாள் தானே ஆசையாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காஃபி எடுத்து குடிச்சிடறோமா, அதனால் வந்து நம்ம உடம்புல கெட்டு போயிடும். 30-40 வயசில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய வியாதி, டயாலிசிஸ் என்னென்னமோ வருது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழனா இந்த மாதிரி அமிர்தமான உணவை வந்து நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழவே முடியும். எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.